பற்றுடன் பயனை எதிர்பார்த்து படிக்காதவர்கள் வினையாட்டுதலை போன்று நன்கு படிக்க அறிஞர்கள் அவ்வாறு பற்றில்லாத உலகத்தில் நன்னேறி காட்டுவதற்காக வினையாற்றுகின்றனர். ஆனால் உலகத்திற்காக அறிஞர்கள் வினையாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஞானியானவன் வினையாற்றுவதில் மிகுந்த பற்றுள்ள பாமரர்களிடத்தில் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. எல்லா விதமான வினைகளிலும் தானே ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களையும் அதில் ஈடுபடுத்த வேண்டும். ஒன்று வந்து வாய்த்த பின் அம்மனிதன் வீணாக வாழ்நாளை கழிப்பதை விட சிறந்தது அவன் பற்றுடன் வினையாற்றுவதாகும். பற்று இல்லாதது வினையாற்றுவது என்பது ஞானியர்க்குட்பட்டுமே முடியும். சாதாரண மனிதர்கள் தங்கள் சுய நன்மைக்காவது பற்றுடன் விளங்குவதால் தான் அவர்கள் தொடர்ந்து வினையாற்றி கொண்டிருக்கின்றனர். அவர்களிடம் இம்மை மறுமை பயன்பெற பற்றற்று வினை புரியுங்கள் என்று அறிவுரை கூறுவது முழு அளவில் வெற்றியை தராது. இம்மை பயன் இப்பிறவியில் பயனடைய பெறாவது மனிதர்கள் பற்றுடன் செயல்புரிய வேண்டும். ஞானியரை போன்று பற்றற்று வினையாற்ற அவர்களால் முடியாது போகலாம். ஆகவே அவரவர்களுக்கு இடப்பட்ட வினையாற்றாவது ஞானிகள் அவர்களுக்கு ஓர் முன்னுதாரணமாக விளங்கிட நாளும் தீவிரமாக வினையாற்றுவது ஈடுபட வேண்டும். இயற்கையின் குலநலன்களால் எங்கும் கர்மங்கள் எனப்படும் வினைகள் செய்யப்பட்டு வருகின்றன. மமதையால் தன்னை இழந்தவன் நான் தான் செய்வேன் என்று கூறிக்கொள்கிறான். இயற்கையானது சத்துவம், ரஜஸ், தமஸ் எனும் 3 குணங்களை கொண்டு வினையின் வடிவமாக விளங்குவது. இயற்கை வேறு, தன்னுள் இருக்கும் ஆத்துமா வேறு என்று அறியாதவன் புத்தியற்றவன். தன்னை கடந்து வெளியில் இருக்கும் ஒன்றை தானாக கருதுவது மமதையின் அடையாளமாகும். ஆனால் அகன்ற தோள்களை உடையவனே குணகர்மத்தை அறிந்த தத்துவ ஞானியானவன். குணங்களில் வெளியிடப்படுகின்றன என்பதை அறிவதால் அவர்கள் பற்றற்று இருக்கின்றன. ஐம்பொறிகளின் குணங்கள் அப்பொறிகள் வெளிப்படுத்தும் உணர்ச்சிகளில் அடங்கியுள்ளன. ஒளியை எழுப்புவது காற்றின் குணம். அவ்வொளியை நாம் நம் காதால் கேட்கிறோம். ஆகவே காற்றின் குணம் குணமாகிய ஒளியை கேட்கிறது. இதுபோலவே மற்றைய பொறிகளும். ஆனால் இந்த புறத்தாக்குதல்களை ஞானியானவன் பொருட்படுத்துவதில்லை. ஏனெனில் அவருடைய ஆத்மா உயிரோட்டத்தை அக்குணங்கள் தாக்குவதில்லை. ஆகவே இதை அனுபவித்து அறிந்த ஞானிக்கு பற்று என்பது இல்லை. இயற்கையின் குணங்களின் தாக்குதல்களினால் மயங்குண்டு அக்குணங்களின் செயல்களில் பற்று வைக்கும் சாதாரண மனிதரின் சிந்தனையை தெளிந்த அறிவுள்ளவர்கள் கலங்க செய்யக்கூடாது. வினையாற்றுதல் என்பது இயற்கை விதியாகும். சிந்தனை தெளிவற்றவர்களுக்கு இவ்வுண்மை தெரியாது. மேலும் ஆத்மாவுக்கு விளையாட்டுதல் எனும் நியதி இல்லை என்பது தெரியாது. இச்சமயத்தில் ஆத்மா அனாத்மா ஆகியவற்றின் விளக்கங்கள் மனிதனை மேலும் குழப்பும். ஆகவே அவர்கள் தம் மன முதிர்ச்சி பெறும் வரையில், தெளிந்த அறிவு பெறும் வரை அவர்கள் தங்களுக்குரிய வினையாற்றவே அனுமதிக்கப்பட வேண்டும். வினைகளை எல்லாம் என கொப்பிவித்து அறிவை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி ஆசை மற்றும் ஆணவத்தை விடுத்து மனப்போராட்டமின்றி போரில் ஈடுபடுவாயாக. நடக்கும் நிகழ்ச்சிகள் யாவும் இறைவனின் எண்ணமே. நாம் பெறும் கருவி மாத்திரமே. நடக்கும் நல்லதும் கெட்டதும் அவனால் தான் என்று நாம் நினைத்து நம் கடமைகளை வினைகளை ஆற்றுவோமானால் நம்முள் மனசஞ்சலம் என்பது ஏற்படாது. அப்போது கடமையினை மிகவும் செம்மையாக செய்யவும் முடியும். என்னுடைய இந்த அறிவுரையை எந்த மனிதர்கள் ஆர்வத்துடனும் பொறாமையின்றியும் பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் வினையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இச்செய்யுளில் ஆர்வம், பொறாமை என்னும் 2 சொற்கள் பேசப்படுகின்றன. இங்கு ஆர்வம் என்பது முயற்சி, பணிவு, நம்பிக்கை, உழைப்பு என்னும் பண்புகளின் மீதே ஆதாரப்படுகின்றது. கடவுள் பற்றிய செய்திகளை ஒருவர் நமக்கு கூறும்போது அதில் நம்மளவில் புரியும் விஷயங்களை கண்டு மகிழ்கிறோம், அவற்றை அனுபவிக்கின்றோம். புரியாத போது கேட்கும் செய்திகள் மிகவும் உயர்ந்தவை என்று நம்புகிறோம், அதற்கு மதிப்பளிக்கின்றோம். அதனால் நம் அடைவது உயர்வேயாகும். அதுபோன்று நமக்கு ஏமாற்றம் ஏற்படும் போது மற்றவன் அதனால் பயன்பெறும் போது நம்முள் அவன் மீது கோபம் ஏற்படுகிறது. இதுவே பொறாமையாகும். மற்றவனை உயர்வாக நினைக்கும் அளவு நாம் நம் வாழ்வில் உயர்கின்றோம். அப்போது அங்கு பொறாமை என்பதற்கு இடம் வராது. அங்கு அன்பு, அமைதி, வளர்ச்சி ஆகியனவே மலரும். என்னுடைய இந்த அறிவுரையை மற்ற யார் பழித்து பின்பற்ற தவறுகிறார்களோ அவர்கள் எந்தவித ஞானமும் அறிவும் அமைய பெற முட்டாள்களாக விளங்கி அழிந்து போவார்கள் என்பதை அறிவாயாக. சொல்லும் அறிவுரைகளை தக்க தருணத்தில் தக்க முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறாக பயன்படுத்துபவர்கள் தீமையை அடைவார்கள். கத்திக்கொண்டு பழங்களையும்
நற்கலாம். தவறாக பயன்படுத்தினால் அதனால் உயிர்க்கும் உடலுக்கும் தீமை ஏற்படலாம். அதுபோன்று ஆத்ம தத்துவ விசாரங்களை அறிந்து கொண்டு அவற்றுக்கு தக்கவாறு வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதவர்கள் துன்பத்தையும் இழப்பையும் எதிர்கொள்கிறார்கள். ஞானியும் தன்னுடைய மன இயல்புக்கு தக்கபடி நடந்து கொள்கிறான். மற்ற உயிர்களும் அதனதன் இயல்புகளையே பின்பற்றுகின்றன. இவற்றை தடுப்பதால் நடப்பதென்ன? ஒன்றுமில்லை. மனிதன் உள்ளிட்ட எல்லா உயிர்களுக்கும் அவற்றுக்கென பல இயல்புகள் இயற்கையிலேயே அமைந்துள்ளன. சில மலர்கள் மனம் வீசும், ஒரு சில மலர்களுக்கு மனம் இருக்காது. மலர்களிடையே பல நிறம் உண்டு. அதுபோலவே ஞானியர்களின் குணங்களிலும் இயல்புகளிலும் மாறுபாடு உண்டு. ஒருவர் கடவுளை தன் மனத்திலேயே கண்டு தெரியலாம். மற்றவர் பார்க்கும் வெளிப்பொருட்களில் இறைவனை காணலாம். அவர்களுடைய வழிமுறைகள், குண இயல்புகள், உள்ள போக்குகள் வேறுபட்டாலும் இறைவனை காண்பதுதான் அவர்கள் தம் குறிக்கோளாகவும், இயற்கைக்கு கட்டுப்பட்ட மனிதர்கள் எடுத்திட்ட பல பிரிவுகளின் வினைகளுக்கு ஏற்ப விளங்குபவர்கள். அவர்கள் தம் இயற்கை இயல்புகளை தடுப்பதோ மாற்றுவதோ அவர்களது வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கலாம். அவர்கள் தம் இயல்புக்கு ஏற்ப வளர்வதே அவர்களை முன்னேற்றமடைய செய்யும். இந்து மத தத்துவங்கள் எவரையும் எந்த வகையிலும் கட்டுப்படுத்தவில்லை. அதில் அதற்கு நம்பிக்கையும் இல்லை. ஐம்பொறிகளுக்கு அவை காணும் விஷயங்களில் விருப்பு வெறுப்பு ஏற்படுவதுண்டு. அவ்விஷயங்களுக்கு அடிமை கொள்ளலாகாது. அவ்விஷயங்களே அவனுக்கு எதிரிகள் ஆவர். உயிர்களிடையே பல வகைகளில் இயற்கையாக வேற்றுமைகள் உள்ளன. சத்வ, ரஜா, தமோ குணங்களின் அடிப்படையில் மக்களின் இயல்புகள் மாறுபடுகின்றன. அதே போன்று ஐம்புலன்களின் வழியாக அனுபவிக்கப்படும் விஷயங்களின் காரணமாக பெறப்படும் விருப்பு வெறுப்பு பயனாக மனிதர்களின் மன இயல்புகள் மாறுபடுகின்றன. பாகற்காய் ஒருவருக்கு பிடிக்கலாம், மற்றவர் அதனை கசப்பென்று ஒதுக்கலாம். இது போன்ற புலன் நுகர்ச்சியால் மாறுபட்டுள்ள மனிதர்களை மாற்றுவது சாஸ்திரத்தின் வேலையாகும். இதுபோது மனிதர்களின் சுய சிந்தனையும் பெரிதும் முக்கியத்துவம் பெறுகிறது. மனிதனிடம் உள்ள விருப்பு உணர்வுகளை நினைத்த போது மாற்றிட முடியாது. மனிதன் விருப்பு வெறுப்புகளை மறந்து இறைவனிடம் தன்னை ஒப்படைத்தால் ஐம்புலன்களின் இன்ப துன்பங்கள் அவனை ஒன்றும் செய்யாது. நல்ல முறையாக பிற தர்மத்தை பின்பற்றுவதை விட குணம் ஒன்றுமில்லாத தன்னுடைய தர்மத்தை மேற்கொள்வது சிறந்தது. தனக்கு இடப்பட்ட தர்மத்தால் இழப்பதும் நல்லது. பிறருடைய தர்மம் பயத்தை தருவதாகும். விருப்பு வெறுப்பு காரணமாக மனிதன் இயல்பான தன் தொழிலை மாற்றிக்கொள்வதால் அவனுக்கு கிடைத்திடும் உறுதியான பயன் ஏதும் இருக்காது. அது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் எனும் நிலையில்தான் இருக்கும். லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, விருப்பு வெறுப்பு காரணமாக ஒருவன் மற்றொரு சமயத்தை தழுவானே ஆயின் அது அவனது உறுதியற்ற மனதையே காட்டும், பக்குவமற்ற உள்ளத்தையே குறிக்கும். பிரதர்மத்தை பின்பற்றும் போது அச்சமே அவனை பின்தொடர்ந்து வரும். அதுபோது அவன் நாளும் செத்து வாழ்க்கையை மேற்கொள்கிறான். அரச குலத்தில் பிறந்த அர்ஜுனது தர்மம் நிலைவரின் போர் புரிவது ஆகும். அதுபோது விருப்பு வெறுப்போ அச்சமோ அவனுக்கு வரக்கூடாது. அதுபோது துறவரும் மேற்கொள்ள அவன் நினைப்பது அவன் தன் கடமையிலிருந்து தவறும் வீரன் என்றே அழைக்கப்படுவான். உறுதியற்ற மனப்போக்கு இறுதியில் துன்பத்திற்கு வழிகாட்டும். விஷ்ணு குலத்தை சார்ந்தவனே மனிதனானவன் தான் விரும்பாவிட்டாலும் வலுக்கட்டாயமாக செயல்படுவனாய் எதற்காக வலிந்து பாவத்தை செய்கின்றான்? அஜோ குணத்திலிருந்து பிறந்த இந்த காமம் எனும் பொறாமை எனும் உணர்வுகள் தான் எதனையும் அழித்துவிட கூடியன, பெரும் பாவத்திற்கு இட்டு செல்வன. இவைகளே நம்முடைய பகைவர்கள் என்பதை அறிக. மனிதனின் துன்பம் அவனுடைய ஆசையின் காரணமாக தான் பிறக்கின்றது. ஆசை பேராசையாகும் போது விளைவுகளும் விபரீதமாகின்றன. ஏற்படும் பிரச்சனைகளும் தீவிரமடைகின்றன. தன்னை பிறரோடு ஒப்பிட்டு கொண்டு தன் வசதிகளை உயர்த்தி கொள்ள ஆசைப்படுகின்றான். இது சாதாரண மனிதனின் மன இயல்பு. வாழ்க்கை நீரோற்றும் ஆசை நிறைவேறும் போது பெரும் மகிழ்ச்சி அடையும் அவன். அவ்வாசையை நிறைவேறாத போது முதலில் துவண்டு விடுகின்றான். பின்பு ஏமாற்றத்தின் விளைவால் பொறாமை அடைகின்றான். அதன் பயன் அவனுள் அமைதியின் எதிரியான கோபம் என்பது உண்டாகிறது. கோபத்தின் காரணமாக குணத்தை பண்பை இழக்கின்றான். அதுவே அவனுடைய வீழ்ச்சிக்கு அடிக்கோலுகின்றது. கோபத்திற்கு எந்த விதத்திலும் குறையானது அல்ல காமம் என்னும் உணர்வு. இவ்வுணர்வானது அளவு காலம் ஆகியவற்றை கடந்து எதனையும் பொசுக்கிடும் நெருப்புக்கு சமமானது. இவ்விரு உணர்வுகளே மனிதனின் ஆரம்ப, இறுதி, எதிர்காலம். இவற்றை அடக்குபவன் ஞானியாக திகழ்வான். நெருப்பானது புகையினாலும், கண்ணாடியானது தூசி எனும் அழுக்கினாலும், குழந்தையான பையினாலும்
எவ்வாறு மூடப்பட்டிருக்கின்றனவோ அதுபோன்று ஞானமானது ஆசையினால் மூடப்பட்டுள்ளது. இச்செய்யுளில் புகை, தூசு, கருப்பை என்னும் 3 சொற்கள் கையாளப்பட்டுள்ளன. நெருப்பு, கண்ணாடி, குழந்தை ஆகியவற்றை மனமாக கொண்டால் மேற்கூறிய 3 பொருட்களும் ஆசையாக கொள்ளலாம். ஆம், ஆசையானது 3 நிலைகளாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. நெருப்பை சுற்றி புகை மூண்டு இருக்கும்போது அப்புகையினை சற்றே காற்று கொண்டு புகைமூட்டத்தின் அடர்த்தி கொண்டு காற்று வேறுபடும். விலகினால் உடனே உள்ள இருக்கும் நெருப்பு சுடர்விட்டு எரிகின்றது. சூழ்ந்திருக்கும் புகையும் மறைகின்றது. இப்புகையானது சத்துவ குணத்தோடு கூடிய ஆசையாக கூறப்படுகிறது. ஆம், அறிவு எனும் வேகத்தால் ஆசையை விளக்கினால் அங்கே மனம் என்னும் மறைத்து கொண்டிருந்த ஆத்மஸ்வரூபத்தை காணலாம். இரண்டாவது ஆசையினை விளக்குவதற்கு சிறிது முயற்சி அதிகம் தேவை. ரஜோகுணம் என்னும் ஆசையை போக்க எவ்வாறு கண்ணாடி மீது உள்ள தூசினை கையினால் துடைக்க நம் உடல் உறுப்பு இயக்கத்தை பயன்படுத்துகிறோமோ நகர்ந்து சென்று நம் கை கொண்டு தூசியை துடைக்க வேண்டும் அல்லவா? முயற்சி சற்று அதிகமாக, பயிற்சி சற்று கூடுதலாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஆசை தாமே குணம் எனும் வகையை சார்ந்தது. இது காலம் கனியும் போதுதான் விளக்க முடியும். குழந்தையானது கருப்பையில் இருந்து தானாக வெளிவர ஒரு குறிப்பிட்ட காலம் உள்ளது. அதுபோன்று தமோகுண ஆசையை போக்க காலமும் தகுந்த முயற்சியும் அடிப்படை அவசியமாகிறது. குந்தியின் புதல்வனை ஞானியின் நிரந்தர நாளும் எதிர்கொள்ளும்படியான எதிரியும் காமத்தின் உருவாக இருப்பதும் எப்போதும் பாததும் போதும் எனும் பண்பு இல்லாததும் ஆகிய ஆசையினால் ஞானம் எனும் பேரறிவு மூடப்பட்டுள்ளது. ஆசை எனும் பெரும் நோய் உலகம் முழுவதும் உள்ள ஒரு தொற்று நோயாகும். ஆசை இல்லாத மனிதனே இல்லை. மனக்கட்டுப்பாடு இல்லாத அஞ்ஞானியானவன் ஆசைக்கு அடிமையாக இருக்கும்போது, ஆசையின் விளைவுகள் நன்மையாக இருக்கும்போது ஆசையின் மீது அவனுக்கு காதலை ஏற்படுகின்றது. அவ்வாசையை அவனுக்கு தீமை ஏற்படுத்தும் போது அதனை சற்றே அடக்க முயற்சிக்கின்றான். அதில் வெற்றியும் அடைகின்றான். ஆனால் அக்கட்டுப்பாடு அவனிடம் நிரந்தரமாவதில்லை. மறுபடியும் ஆசைக்கு அடிமைப்படுகிறான். ஆனால் ஞானி எனும் துறவியானவன் ஆசையின் விளைவுகளை நன்கறிந்தவர். ஆகவே அதனை ஒரு பரம எதிரியாகவே நினைக்கின்றார். அதனால் அதற்கு எந்த நிலையிலும் அவர் வசப்படுவதில்லை. மேலும் ஆசையின் வெளிப்பாடு ஒன்றல்ல, அது எடுக்கும் உருவங்கள் பலவாகும். தீர்க்க வந்து கொண்டே இருக்கும் இயல்புடையது ஆசை. அதுபோன்று ஆசைக்கு போதும் என்ற அளவு இல்லை. காமத்தின் வசம் ஈடுபடும் ஆசை உடல் வலுவுள்ள வரை, ஏன் மனம் தள்ளாடும் வரை தொடர்ந்து வரும். காமத்தை அடக்கினால் எதையும் ஆள முடியும். ஐம்புலன்களும் மனமும் அறிவும் ஆசைக்கு இருப்பிடமாக விளங்குகின்றன. இவற்றால் ஞானமானது மறைய மனிதன் மயக்கத்தில் மூழ்கின்றான். மனிதனை படைத்திட்ட இறைவனை, அவன் புகழை எண்ணி தன் பிறவியை உயர்த்தி கொள்ள மனிதனுக்கு உறுதுணை செய்வே ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் மனிதன் தன் ஆசையின் காரணமாக சிற்றின்ப ஆழ்விற்காக அந்த ஐம்புலன்களையே தவறாக பயன்படுத்தி கொள்ளும் அவலத்தில் வீழ்ந்து விடுகிறான். எதிரியின் பலவீனங்களை தெரிந்து கொண்டதால் தான் ஒருவனால் அவனை எளிதில் வெற்றி கொள்ள முடியும். அதுபோன்று மனிதனின் எதிரியான ஆசையானது தான் வாழும் கோட்டையான உடலில் உள்ள ஐம்புலன்களின் பலவீனங்களை அறிந்து கொண்டு அவற்றின் மூலம் தன் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளுகின்றது. பலவீனங்களுக்கு வசப்படாது இருத்தலே உண்மையான ஆண்மையாகும். ஆகவே பரத வீரனே, நீ முதலில் ஐம்புலன்களை அடக்கி அறிவையும் பேரறிவையும் அழித்திடும் பாவத்தின் உருவமான ஆசையை பூண்டோடு அழித்துவிடு. மனிதனானவன் ஆசைக்கு உதவிடும் ஐம்புலன்களை அடக்கி பழகினால் அவனால் ஆசையை வெல்வது எளிதாகும். கற்றதனால் வரும் அறிவையும் இறைமையை பற்றி தெரிந்து கொள்ளும் பேரறிவையும் அழித்திடும் ஆசையை, இதனை செய்வதால் ஆசை பாவத்தின் மொத்த உறைவிடமாக கருதப்படுகிறது. அடக்குபவனை சிறந்த வீரன் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஐம்புலன்கள் அவை இருக்கும் உடலை விட பெரியவனாகும். அவற்றை விட பெரியது மனம். அறிவானது அந்த மனத்தை விட பெரியதாகும். அந்த அறிவை விட ஆத்மாவானது சிறந்ததாகும். பெரிய உடலை விட அவ்வுடல் பெற்று இருக்கும் ஐம்பொறிகள் பெரியன. ஏனென்றால் இயக்கம் எனும் போது, செயல்திறன் எனப்படும் போது உடலை விட அதிக அளவில், பரந்த அளவில் ஐம்பொறிகள் செயல்படுகின்றன. கண்ணுக்கு தெரியாத மனத்தை மூக்கு நுகர்கிறது. எங்கோ கேட்கும் ஒளியை காது கேட்கிறது. எங்கோ இருப்பதை இங்கிருந்தே இடத்தை விட்டு நகராததை பொருளை கண் பார்க்கின்றது. தூரத்தில் இருக்கும் பொருளை கை தொடுகிறது. ஆகவே பரந்த அளவில் அவை செயல்படுவதால் அவை உடலை விட பெரியவனாக கருதப்படுகின்றன. இந்த ஐம்பொறிகளை விட மனமானது பெரியது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரிய மூக்கு நுகர்கிறது.
எங்கோ கேட்கும் ஒளியை காது கேட்கிறது. எங்கோ இருப்பதை இங்கிருந்தே இடத்தை விட்டு நகராதே பொருளை கண் பார்க்கின்றது. தூரத்தில் இருக்கும் பொருளை கை தொடுகிறது. ஆகவே பரந்த அளவில் அவை செயல்படுவதால் அவை உடலை விட பெரியவனாக கருதப்படுகின்றன. இந்த ஐம்பொறிகளை விட மனமானது பெரியது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத, காதுக்கு கேட்காத, கைக்கு அகப்படாத பொருளை, ஒளியை அது இங்கிருந்தபடியே எண்ணி இன்புற முடிகிறது. அதுபோல் அந்த மனதின் எல்லை அதிகமாவதால் அது பொறிகளை விட பெரியதாகவும், அறிவோ அந்த மனதை விட பெரியதாகவும். ஏனென்றால் அறிவுக்கு நல்லது கெட்டது அறியும் ஆற்றல் உண்டு. மனம் அலைப்பாயும் இயல்புடையது. அதனை ஒரு இடத்தில் ஒரு எண்ணத்தில் நிறுத்த முடியாது. அது பலவீனமானது. ஆனால் அறிவுக்கு அந்த மெய்ப்பொருளின் இயல்பையும் அறிந்து கொள்ளக்கூடிய திறன் உள்ளது. ஆனால் அது மனதை விட பெரியது. ஆனால் ஆத்மாவானது அந்த அறிவை விட பெரியது. ஏனென்றால் அது அறிவுக்கு எட்டாதது. உடல், புலன்கள், மனம், அறிவு ஆகியவற்றை அசையானது உதவியாக கொண்டு ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கின்றது. சூட்சமம் எனப்படும் நுண்ணியதை அடைய ஆசையும் தன் வலிமையை அதிகரிக்கும் தன்மை உடையது. பெரும் தூசி படிந்த காற்றும் இடி மின்னலும் அடிக்கும் போதும் உடல் மீது அழுக்குப்படுகின்றது. ஆனால் அவ்வுடல் உள்ள கண், காது போன்றவை தூசியிலிருந்தும் ஒளியிலிருந்தும் தங்களை காப்பாற்றிக் கொள்கின்றன. மேலும் பார்க்கும் நிலை கண்ணுக்கு போய்விடும் தருணத்து மனமானது தனது பிற புலனின்பங்களின் காரணமாக அக்கண்ணையை பற்றி கூட சம்மதிக்கிறது. மேலும் தன் அறிவை பெருக்குவதற்காக மனமானது அடக்கப்படுகிறது. அதாவது மனம் தன் இஷ்டப்படி செல்ல தடை விதிக்கப்பட்டு அது சிறை வைக்கப்படுகிறது. அதுபோது புத்தியின் காரணமாக ஏற்படும் ஆசையானது மனதின் மீது உள்ள ஆசையை விட பெரிதாயா ஆகிறது. அதாவது ஆசையின் வலிமை அதிகமாகிறது. மகாபாகுவே, இவ்வாறு அறிவை விட மேலான ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கி வெற்றி கொள்ள முடியாததும் ஆசை வடிவுடையதுமான எதிரியை அழித்து விடுவாயாக. பெரிய கைகளை உடைய அர்ஜுனன் மகாபாகு என்று அழைக்கப்படுகின்றான். ஆசை எனும் நோய் புலன்களையும் மனதையும் அறிவையும் தன் வசத்தில் கொள்ளும் வரை மனிதனின் உலகப்பற்று அதிகமாகவே விளங்கும். இந்த நிலையை ஒருபோதும் அவனது சிறு ஆசை கூட நிறைவேறாத போது அவனுக்கு பெரும் துன்பங்களையே தரும். ஆம், ஒவ்வொரு சிற்றின்ப இன்பமும் துன்பத்திற்கே பிறகு வழிவகுக்கின்றது. இதற்கு மாறாக உடலும் ஐம்புலன்களும் மனமும் அறிவும் இறை நினைப்பில் செயல்படுமானால் உள்ளத்தில் அருள் வேட்கை பெருக நிலையற்ற இவ்வுலக மாய ஆசைகளில் பற்று அருந்து விடுகிறது. பிறகு துன்பம் என்பதை அவனது வாழ்க்கையில் ஏற்படுவது இல்லை. இது பிரம்ம அறிவை சொல்வதும் யோக நூலானதும் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய இவர்களிடையே நடைபெறும் உரையாடலுமாகிய ஸ்ரீ பகவத்கீதை என்னும் உபநிடத்தில் உள்ள கர்ம யோகம் என்ற 3வது அத்தியாயம் ஆகும். 3ஆம் அத்தியாயம் 4ஆம் அத்தியாயம். கண்ணன் கூறியது: அழியாத இந்த யோகத்தை நான் விவஸ்வானுக்கு கூறினேன். விவஸ்வான் அதனை மனுஷனுக்கு சொன்னான். மனுவானவன் இந்த யோகத்தை இஸ்வாவுக்கு பகிர்ந்தான். சூரியனுக்கு விவஸ்வான் என்று பெயர். மனு என்பார் ஸ்மிருதியை இயற்றியவராவர். மனுவின் புதல்வன் இஸ்வாவு. மேலும் அவன் சூரிய குலத்தின் முதல் அரசனும் ஆவான். பெருமைமிகு இந்த யோகத்தை கற்றவர்க்கு இம்மை மறுமை இன்பம் எல்லாம் வந்தடையும் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு தலைமுறையாக வந்துள்ள இந்த யோகமானது ராஜரிஷிகளுக்கு தெரிந்திருந்தது. பரந்தப காலப்போக்கில் இந்த யோகமானது இந்த மண்ணில் மறைந்துவிட்டது. சரியாக சொல்பவர்கள் மறைந்தாலும் அல்லது இல்லாததாலும் கேட்போர் இல்லாதாலும் யோகமானது மறைந்துவிட்டது. வல்லவர்களும் நல்லவர்களும் இருந்தால்தான் நல்ல திட்டங்கள் உருவாகும். அதனால் சிறப்பும் பெருமையும் பயனும் எல்லோரும் அடைவர். நீ என் பக்தனாகவும் நண்பனாகவும் இருப்பானையாகில் அந்த பழைய யோகமானது இன்று உனக்கு கூறப்படுகிறது. இந்த யோகமே மிகச்சிறந்த மறை எனப்படும் ரகசியமாகும். மறைந்து வைக்கப்பட்டது ரகசியம் என்று கூறப்படும் மறை என்று அழைக்கப்படும். இதனை மறைத்து வைப்பதால் மற்றவருக்கு அது தெரிவதில்லை. காலப்போக்கில் அது வழக்கொழிந்து போக வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ரகசியத்தை கற்றுத்தரும் அறிஞர்களும் அதனை கேட்க வேண்டிய தகுதி கொண்ட மக்களும் இல்லாததால் தான். ஆகவே தகுதியற்றவை தேர்ந்தவற்றை தெரிந்து கொள்ள தன்னை தகுதி கொண்டவனாக ஆக்கி கொண்டால்தான் இயற்கையும் அவனுக்கு சரிசமமாக உதவி செய்யும். இஸ்லோகத்தின் மூலம் தகுதியுடையவனாக அர்ஜுனன் இருப்பதையும் அந்த ஒரு காரணத்தால் இந்த யோகம் வெளியுலகத்திற்கு தெரிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்பதும் கூறப்படுகிறது. ஒரு அகல் விளக்கின் மூலம்
பல விளக்குகள் ஒளிபெற முடியும் என்பதை போன்று ஒருவனுடைய ஆற்றலால் அவனை சூழ்ந்துள்ள இடமும் ஆற்றல் பெறுகின்றது என்பது அறிவுறுத்தப்படுகிறது. உனது பிறப்பு பிந்தியது, விவஸ்வானுடைய பிறப்போ முந்தியது. நீர் அன்று அவர்களுக்கு கூறியதாக கூறுவது எப்படி? இந்த உலகம் தோன்றிய போது விவஸ்வான் தோன்றினான். ஆனால் துவாரவ யுகத்தில்தான் வாசுதேவன் பிள்ளையாக கண்ணன் பிறந்தான். ஆகவே பல ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒருவனுக்கு இப்போது பிறந்த ஒருவனால் எப்படி அறிவுறுத்த முடியும், கற்பிக்க முடியும் என்பதே அர்ஜுனனது ஐயம். நீயும் நானும் அர்ஜுனா பல பிறவிகளை எடுத்து விட்டோம். பரந்தவா, அவற்றை நான் அறிவேன், நீ அறியவில்லை. இறைவன் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை பல உருவங்களில் பிறவி எடுத்து வெளிப்படுத்துகின்றான். இறைவன் தன்னுடைய முன் பிறவிகளை என்றும் மறப்பதில்லை. ஏனென்றால் அவன் இவ்வுயிர்களுக்கு நல்வழி காட்டவே தன்னை வெளிப்படுத்துகின்றான். ஆனால் பந்த பாசத்தால் வினை காரணமாக பிறவி எடுத்த மனிதன் தன் முற்பிறவிகளை பற்றி நினைக்க முடியவில்லை. தன்னுடைய 2-3 வயதில் நடந்த நிகழ்ச்சிகளையே மனிதன் தன் நினைவில் கொண்டு வர முடியாத போது முன்பிறவி நிகழ்ச்சிகள் என்பதற்கு பேச்சே இல்லை. ஆகவே இறைவனான கண்ணன் தன் முன்பெடுத்த ஒரு பிறவியின் போது வேறு வடிவில் விளங்கி விஸ்வானுக்கு இந்த யோகத்தை கற்பித்தார் என்பதை பொருள். நான் பிறப்பில்லாதவன், அழிவில்லாதவன், உயிர்களுக்கெல்லாம் தான் ஈசன் என்றாலும் இயற்கை என் வசம் கொண்டு ஆத்மாவின் மாயையினால் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். இயற்கை உட்பட்டு உயிர்கள் பிறக்கின்றன. அந்த இயற்கையோ இறைவனுக்கு அடிமை புரிகின்றது. தன்னுடைய மாய வினோதத்தால் தனக்கு ஒரு பிறவி கொண்டு இம்மண்ணில் இறைவன் பிறக்கின்றான். தானே தனக்கு ஒரு வினையை ஏற்படுத்தி கொள்கிறான். தன் வினையின் மூலம் அப்பிறவியின் போது ஒரு செய்தியை அறிவிக்கின்றான். அவ்விரையின் அதாவது மனிதனின் மேம்பாட்டிற்காக ஒரு வினையை அவன் மேற்கொள்வதை செய்தியில் காண கிடக்கும். அந்த வினையை இறைவன் மிக சுலபமாக ஏதோ ஒரு விளையாட்டாக மேற்கொள்கிறான். பாரதா, எப்பொழுதெல்லாம் மரம் நீங்கி போய் மரம் தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நானே என்னை பிறப்பித்து கொள்கிறேன். பாரதா வம்சத்தில் பிறந்ததால் அர்ஜுனன் பாரதா என்று அழைக்கப்படுகின்றேன். மனிதர்களை பெருமைப்படுத்தவே இறைவன் தன் முக்கிய கடமையாக கொண்டுள்ளான். ஆகவே அத்தகு மனிதன் வாழும் சமுதாயத்தில் அவனை கெடுப்பதற்காக தோன்றும் தீமைகளை அழிக்கவே அவற்றினின்று மனிதர்களை காக்கவே இறைவன் கருணை கொண்டு இம்மண்ணில் பிறக்கின்றான். நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீயோரை அடியோடு அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் ஒவ்வொரு யுகந்தோறும் நான் பிறக்கிறேன். கனி கொடுக்கும் செடிகள் நன்கு வளர வேண்டுமாயின், பயிர்கள் நல்ல விளைச்சல் தர வேண்டுமாயின், செடிகளின் பயிர்களில் ஊடே இருக்கும் வேண்டாத செடிகளை களைகளை அவ்வப்போது பிடுங்கி எறிய வேண்டும். மேலும் தக்க உரங்களை மண்ணில் போட வேண்டும். இல்லாவிட்டால் பயன் தரும் செடிகள் பயிர்கள் நாளடைவில் பட்டு போகவோ தரமற்ற விளைச்சல்களுக்கோ இடம் தரும். ஆகவே வேண்டாத செடிகளை எப்படி பிடுங்கி எறிவது அவசியமோ சமுதாயத்தில் நல்லவர்களுக்கு இடையே நல்லவர்களை கெடுத்துவிடும் தீயவர்களை உடனடியாக களைய வேண்டும். மரணத்தின் மூலமாகத்தான் அவர்களது ஆதிக்கத்தை எண்ணிக்கையை குறைத்திட முடியும். ரஜோகுணம் தமோகுணம் உள்ளவர்களை ஒடுக்கினால்தான் சத்வகுணம் உள்ளோர் பெருகிட முடியும். இந்த களையெடுக்கும் பணியை தான் இறைவன் தன் அவதாரங்களில் நன்மை பெருக தீமை அழிய மேற்கொள்கிறான். அர்ஜுனா, இவ்வாறு எனது தெய்வீகமான பிறப்பையும் செயலையும் யார் ஒருவன் அறிகின்றானோ அவனுக்கு உடலை விட்டு சென்ற பின் மறுபிறவி என்பது இல்லை. அவன் என்னையே வந்தடைகின்றான். இறைவன் தன் மாயினால் பிறப்பில்லாத தனக்கு ஒரு பிறப்பை ஏற்படுத்தி கொள்கிறான். வினைகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் அவன் நல்ல வினைகளை செய்பவனாக தன்னை காட்டிக்கொள்கிறான். இந்த கடவுட்பெருமையை அறிபவர்கள் பிறவியாக பெருங்கடலை வெகு எளிதாக கடந்து விடுவர். தெரியாத ஒரு விஷயத்தை மற்றவரிடம் சென்று அவர் கூற நாம் அறிந்து கொள்வது என்பது சற்று கடினமான பயிற்சியாகும். அதே நேரத்தில் அந்த விஷயங்களின் நல்ல நெறிகளை ஒருவர் வாழ்ந்து காட்டும் போது அதை உடனிருந்து அல்லது அவ்வாழ்க்கையை நினைத்து அறிந்து கொள்வது என்பது மிகவும் எளிமையாகும். உடனடியாக பின்பற்றக்கூடியதாகவும் விளங்கும். ஆசை, பயம், கோபம் மற்றவர்களாய் வசமாய் என்னையே அடைக்கலமாக கொண்டு ஞான தத்துவத்தால் புனிதர்களாக பலர் என் குல நலன்களை கொண்டவர்களாக விளங்கினர். மனித பிறப்பின் நோக்கம் மனித இயல்பு மறைந்து இறை இயல்பு பெற வேண்டும் என்பதே. அதாவது மனிதன் மனதாலும் உணர்வாலும் உடலாலும் அடைய வேண்டும். மனிதன் சிந்தனையாலும் செயலாலும் இறை பற்றிய நினைவுகளுடன் திகழ்வானேயான அவனுள் இறை பண்புகள் தானாகவே வந்து குடிக்கொள்ளும். காந்தத்துடன் கூடிய இரும்பு துண்டு எவ்வாறு காந்த சக்தி பெறுகிறதோ அதே போன்று இறைமையை பண்புகளுடன் கூடிய மனிதனும் இறைவனுடன் ஒன்றித்து விடுகின்றன. இந்த நிலை ஏற்பட வேண்டுமாயின் முதலில் மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கு அவன் தன்னுள் உளவிடும்
மரப்பண்புகளை அறவே களைய வேண்டும். மனிதனை இடிநிலைக்கு அழைத்து செல்லும் பண்புகளாக ஆசை, பயம், கோபம் போன்றன விளங்குகின்றன. இவற்றை விட்டொழிவதே மனிதன் உயர்நிலைக்கு இட்டு செல்லும் முதல் படியாகும். யார் யார் என்னை எவ்வாறெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அவ்வாறே அருள் செய்கின்றேன். பார்த்தா, மக்கள் எப்போதும் என் வழியை தான் பின்பற்றுகின்றனர். மண்ணுலக இன்பத்திற்கும் யோக வாழ்விற்கும் விண்ணுலக இன்பத்திற்கும் அடிப்படை காரணமாக இருப்பவன் இறைவன். தன் மாயினால் அவன் மக்களை அவருடைய வினை பயன்களுக்கு ஏற்ப, மனம் மற்றும் அறிவு நிலைக்கு ஏற்ப நடத்தி செல்கின்றான். அதனால் மக்களும் தங்களுடைய மனம் மற்றும் அறிவு முதிர்ச்சிக்கு ஏற்றவாறு காலம் மற்றும் முயற்சியின் பின்னணியில் இறைவனை அடைகின்றனர். இதுபோது அவர்கள் போக்கிலேயே இறைவனும் உடனிருந்து அவர்களை திருத்துகின்றான். வினை பயனை அப்போது புரியும் கர்மங்களினால் விளையும் பயன்களை பெற விரும்புவர்கள் இம்மை வாழ்வில் சிறு கடவர்களை வேண்டுகின்றனர். ஏனென்றால் வினையினால் பெறப்படும் பயன்களை இந்த மண்ணில் உடனே பெற முடிகின்றது. மனிதர்களுடைய விருப்பங்கள் அவரவர்களுடைய மன முதிர்ச்சிக்கு ஏற்றவாறு, அறிவின் மேன்மைக்கு ஏற்றவாறு அமைகின்றன. புலனின்பங்களிலேயே அதிகமாக நாட்டம் கொண்டுள்ளவர்கள் தற்காலிகமான பயன்களையே எதிர்பார்க்கின்றனர். அவற்றை அனுபவிப்பதையே தங்கள் பிறவியின் காரணமாக கருதுகின்றனர். அதற்காக சிறு சிறு தெய்வங்களையே நாடுகின்றனர். இன்றைய கண்ணோட்டத்தில் பார்ப்போமே ஆனால் ஒரு மாநில முதல்வருடன் சாமானியன் நட்பு கொள்வது என்பது கடினம். ஒருவாறு நட்பு ஏற்படுமாயின் அதன் விளைவால் சாமானியன் எதிர்பார்க்கும் பயன்களும் பெரியதாக அமையும். அவற்றை அம்முதல்வரும் தரக்கூடிய தகுதியும் பெற்றிருப்பார். ஆனால் அமைச்சரின் கீழ் பணிபுரியும் அலுவலர்களிடம் சாமானியன் நட்பு கொள்ளலாம். அதனால் அச்சாமானியன் பெறுவதும் அலுவலர் தருவதும் சிறு சிறு பயன்களாக தான் அமையும். அதுபோன்றே அப்பரமனை தொழுவோர் பக்தி, ஞானம், முக்தி பெறலாம். சிறு சிறு தெய்வங்களை வழிபடுவோர் அவரவர்களுடைய மன அறிவு நிலைக்கு ஏற்றவாறு பயன் பெறுவர். குணங்களுக்கும் வினைகளுக்கும் தக்கவாறு 4 வர்ணங்களை நான் படைத்துள்ளேன். அதற்கு நான் தான் காரணம். என்றாலும் என்னை அவிகாரி என்றும் அகர்த்தா என்றும் அறிவாயாக. குணங்களிடையே நிலவும் வேறுபாடுகளை கொண்டு இறைவன் உயிர்களை படைக்கின்றான். முக்குணங்களிடையே உள்ள பிரிவால் 4 ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சத்துவ குணம் நிறைந்து விளங்குவன் பிராமணன் என்று அழைக்கப்படுகின்றான். சத்துவ குணம் சிறிதுடன் ரஜோகுணம் கொண்டு விளங்குபவன் சத்திரியன் என்று சொல்லப்படுகிறான். சத்துவ தமசு குணங்களுடன் ரஜோகுணம் அதிகமாக கொண்டு இருப்பவன் வைசியன் என்று பெயர் பெறுகின்றான். தமோ குணம் அதிகமாகவும் ரஜோகுணம் சிறிதும் கொண்டு இருப்பவன் சூத்திரன் என்று அழைக்கப்படுகின்றான். சத்துவத்தின் நிறம் வெள்ளை, ரஜோகுணம் சிவப்பு நிறம் கொண்டது, கருப்பு தமோ குணத்துக்குரியது. இவ்வகையில் பிராமணனுடைய நிறம் வெள்ளையாகவும், சூத்திரனுடைய நிறம் சிவப்பாகவும், வைசியனுடைய நிறம் மஞ்சளாகவும், சூத்திரனின் நிறம் கருப்பாகவும் வந்தமைகிறது. ஆனால் இந்நிறங்கள் கண்ணுக்கு தெரியும் உடல் மேல் கொண்டு விளங்குவன அல்ல. வெள்ளை நிறம் கொண்டோரெல்லாம் பிராமணராக கருதப்பட மாட்டார். கருப்பு நிறம் கொண்டோரெல்லாம் சூத்திரம் அல்ல. இந்நிற வேறுபாடுகள் அவர்களுடைய குலநலன்களுடன் கூடிய மனத்தை பொறுத்தது ஆகும். அவ்வகுண இயல்புகளை ஒரு இலக்கணமாக கொண்டு விளங்கிட்ட போது அம்மக்கள் குறிப்பிட்ட ஜாதி கொண்டு அழைக்கப்பட்டனர். ஆனால் இன்றைய சமூக அமைப்பில் அந்த அளவு முறை ஜாதி பிரிவுக்கு அடிப்படையாக அமையாது. ஒரே குடும்பத்தில் இருக்கும் 4 பேர் மேற்குறிப்பிட்ட குணங்களை கொண்டு வேறுபட்டிருப்பின் அக்குடும்பம் 4 ஜாதிகளை கொண்ட நபர்களை கொண்டு விளங்குகிறது என்றே பொருளாகும். ஆம், குணநலன்கள் உயர்ந்தோங்கும் அளவு கீழ்நிலைக்கு போகும் அளவு சூத்திரன் பிராமணனாகவும் பிராமணன் சூத்திரனாகவும் மாறுவர். ஆகவே பிறப்பால் ஒருவன் தன்னை உயர்ந்த ஜாதி என்று அழைத்து கொள்ள முடியாது. குணங்களின் மேன்மை கொண்டு விளங்கும் எவரும் பிராமணனே, குணத்தில் கீழானவர் எவருமே சூத்திரனே. வினைகள் யாவும் என்னை சேராது, எனக்கு வினை பயன் ஆசை இல்லை. இவ்வாறு என்னை அறிபவன் வினைகளுக்கு அடிமையாக மாட்டான். இறைவன் எல்லாம் கடந்து இருப்பவன், அதே சமயத்து எல்லாவற்றையும் தமக்குள் கொண்டு விளங்குவன். அதனால் மனிதனே ஆசைகளுக்கு பிறப்பிடமானவன். தன்னிடம் இல்லாததை அவன் அடைய ஆசைப்படுகின்றான். வாழ்நாளில் அவன் அடைய முடியாத உலக இன்பங்கள் ஏராளம். அவற்றை அடையவே அவன் பெரிதும் எப்போதும் முயற்சிப்பதால் ஆசைகளே அவனது வாழ்நாளை முடித்து விடுகிறது. அவ்வாறு மனதை ஆசைகளுக்கு அடிமையாக்காமல் ஆசையற்ற கர்வமற்ற வினைகளுக்கு அப்பாற்பட்ட இறைவனை அவன் நினைந்து வாழ்ந்தானே ஆனால் இறைவனை தன்னுள் காண முயற்சித்தானே ஆகி வினைகளின் ஆசைகளின் வழி அவன் தன்னை இழக்க மாட்டான். இந்த முழுசைகளும் இவ்வாறு அறிந்துதான் வினையாற்றினர். ஆகவே நீயும் முன்பு முன்னோர்கள் செய்தபடியே வினையாற்றுவாயாக. அறிவுள்ளவன் வினை பயனை எதிர்பார்க்க மாட்டானே தவிர வினையை தொடர்ந்து செய்தவனாக இருப்பான். ஏனெனில் அவன் கர்வம்
ஆசை ஆகியவற்றை தன்னிடமிருந்து ஒழித்து விடுகிறான். இறைவனை காண வேண்டும் என்று நினைத்த முன்னோர்கள் யாவரும் இதை வழியில்தான் பின்பற்றினார்கள். கர்மம் எது அகர்மம் எது என்று அறிவதில் அறிவாளிகளை தடுமாற்றம் கொள்கின்றனர். எது கர்மம் என்று அறிந்து தீயற்றவற்றிலிருந்து விடுபடுவாயோ அதனை உனக்கு கூறுவேன். தீயவற்றில் மிகவும் மோசமானது பிறவி எனும் நோயாகும். விளக்க முடியாத இந்த பிறவி எனும் நோயிலிருந்து விடுதலை அடைவதற்கு முன் வினைகளை பற்றி அறிதல் அவசியம்.